ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இல்பச்சட்டியில் நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பை நல்லா அப்படி வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து குழையாமல் இருக்கும். அப்புறமா நான் வந்து நார் க்ளீன் பண்ணி வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நீர் காய்ங்கிறதுனால தண்ணி ரொம்ப வேண்டாம். வேணா அப்புறமா தெளிச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய், பச்சை மிளகாய் ரெண்டையும் ஒரு பொடி பண்ணி மிக்சியில் திருகின தேங்காயோட பச்சை மிளகாயை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைத்தண்டோடு நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்துருந்தோம்ல, அது வந்து நல்லா குழையாமல் வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். தண்ணியிலே போட்டால் நம்ம கல் உப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணால் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நான் மஞ்சப்பொடி சேர்க்கல. சில பேர் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுப்பாங்க, ஜீனி போட்டுப்பாங்க. நான் ஜீனியும் போடல. இப்போ வந்து நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ, துருவி வச்ச தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும். இதை மிக்சியில் நல்லா ஒரு திருப்பி நம்ம வந்து அது கூட சேர்த்தோம்னா கறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் நம்ம ஒரு அரை பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்னா அதோட தேங்காயை போட்டு நல்லா ஒரு திருப்பியாச்சு. இப்போ இது கூட சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் தேங்காயை கலக்க வேண்டாம். நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால உடனே நமக்கு செலவழிஞ்சிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தேங்காய் கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுனா நம்ம சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்ட்டு நான் போடல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுச்சு. பாய்.